நானும் திருமணம் சொல்கிறேன் 10 ரூபா சம்பாதிச்சால் தான் எனக்கும் தெரியும் வறுமை என்னன்னு தெரியும். நான் ரோட்டில் நின்று சாப்பாட்டுக்கு இல்லாதப்போ குப்பையில் இருந்த பிரெட்டை சாப்பிட்டேன். இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மத்தியான சாப்பாடு நடந்து பசியில் குப்பையில் இருந்த பிரெட்டை நான் சாப்பிட்டேன். வறுமையை பார்த்தவன் செலவு. இவர் பேர் மதுரை வீரன்கா. இப்போ இவர் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கார் தமிழ்நாட்டில். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமானிய மனுஷன்லேருந்து இப்போ கோடீஸ்வரராக ஆகியிருக்காரு ஒரு 8 வருஷத்துக்குள்ளே. அவருடைய ஜேர்னி ரொம்ப கஷ்டமான ஒரு ஜேர்னி. எப்போவுமே மனிதர்கள் வந்து கஷ்டப்படும் போது அவங்க வெளியில் தெரிய போகிறது கிடையாது. அவங்க ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணால் தான் அவங்க உயர்ந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் அவங்க கடந்து வந்த வழிகளும் அவங்க பின்பற்றிய வழிகளையும் நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நினைக்கிறது எல்லாம் அவனுக்கு என்னப்பா, அவனுடைய லக்கு, அவனுடைய தலைவிதி மாறிடுச்சு, அதனால் வந்துட்டான் அப்படின்னு மட்டும் நினைப்போமே தவிர, அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம், உண்மையாலுமே நம்ம முயற்சிகள் பண்ணுறோமா இல்லை குறை மட்டுமே சொல்லிட்டு இருக்கோமான்றதை நம்ம நோட் பண்ணியே ஆகணுங்க. கண்டிப்பாக இவருடைய ஜேர்னி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இது என்ன அப்படின்னு டீட்டெயிலாக தெரியறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நாளைக்கு சண்டே 2.5 மணி நேரம் மணி ஒர்க் ஷாப் நடக்க போகுதுங்க. மணி பற்றின நிறைய கவலைகள் இருக்குது, நிறைய வருத்தங்கள் இருக்குது. அதனால் கடன்லேருந்து மீளவே முடியலைங்க. ரொம்ப தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது. கடன் தலைக்கு மேலே இருக்குது, கோடிக்கணக்கில் இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குன்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. மணியை நீங்கள் எந்த விதத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, எந்த தவறான ஒரு பாதையை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணணும், மணியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இப்படி எல்லா டெக்னிக்ஸ்க்கும், அதுக்கப்புறம் ஹை எனர்ஜி ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் கனெக்ட் ஆகணும் மணியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒர்க் ஷாப் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மறக்காமல் வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நைட்டுக்குள்ளே. மதுரை வீரன் இவருடைய பேருங்க. இவர் சாமானியமாக திருச்சியில் தான் பிறந்திருக்காரு. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காரு. அதாவது அவரை வந்து 10th மேலே படிக்க வைக்க முடியாதுன்னு அவங்க அம்மா வந்து ஆட்டோமொபைல்ஸ் அந்த மாதிரி ஒரு ஷாப்பில் போய் விட்டுருக்காங்க. ஸோ அவர் 15 வயசில் 97 சம்திங் 15 வயசில் அவருக்கு என்னென்னா, படிப்பை தவிர்த்து இது ஒரு நல்லா இருக்கே, ஜாலியாக இருக்குது, வேலை பார்த்து இது ஏர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் படிப்பு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. அவருக்கு படிப்பு சரியாக வரல அப்படின்றதுனால, தமிழ் மீடியம் அப்படின்றதுனாலையும். ஸோ 10 ரூபா ஒரு நாளைக்கு தருவாங்களாம், அதை எடுத்து போய் தான் அம்மா கிட்ட கொடுப்பாராம். அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு. பட் அங்கே இருந்த அவர் ஓனர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நீ என்ன பண்ணுறீங்க, உனக்கு என்ன வயசு, 15 வயசு, நீ ஏன் படிக்காமல் இங்கே இருக்குது அப்படின்னும் போது, இல்லை படிக்க வைக்க எங்கள் வீட்டில் குடும்ப சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லும்பொழுது நான் உங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாலிடெக்னிக் சேர்த்து விட்டு எல்லா ஃபண்டு இதுவும் வந்து அந்த ஓனரே பார்த்துருந்துருக்காரு. பாருங்க, பிரபஞ்சம் வந்து ஒரு ஆளை அனுப்புவாங்க, யார் மூலயமாவது ஒரு மனிதர்கள் மூலயமா தான் அனுப்புவாங்க. நம்ம எந்த அளவுக்கு சில விஷயங்களை நோக்கி போகணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி. அண்ட் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் தான் அவர் படிச்சிருக்காரு, 3 இயர்ஸ் படிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு சென்னையில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு, 300 rupees. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் மணி பற்றி. அதாவது அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் திருச்சியில் தான் இருந்திருக்காரு, கோடீஸ்வரராக வாழ்ந்தவர். அவருக்கு மாதம் இன்கமே 12 லட்ச ரூபா வந்துட்டு இருந்ததுதான். ஆனால் ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 5000 ரூபா போட்டுவிடு, வாடகை கொடுக்கணும்னு சொன்னாராம். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது, அவர் சொத்துகள் நிறைய சேர்த்து மகன்களுக்கு கொடுத்துட்டாரு. அவருக்குன்னு தானாக சேர்த்துக்கல அப்படின்றதுனால அவர் வாடகை வீட்டில் இப்போ தங்கிட்டு இருக்காராம். ஸோ நான் வந்து சேர்த்து வச்ச காசுலேருந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் இந்நேரம் 2 இடத்துக்கு அதிபதியாக இருப்பேன். எல்லாத்தையும் சொத்தாக எடுத்து பசங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், அது நான் செஞ்ச தப்பு அப்படின்னும் போது இவருக்கு ஒரு பொறி தட்டிருக்கு. அப்போது நமக்குன்னு யார் இருப்பா, நமக்குன்னு ஒரு 45+ மேலே நம்ம கூட யார் பசங்க, அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து பிளட் ரிலேஷனாக இருந்தால் கூட அந்த மணின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கேம் ஒன்று ப்ளே பண்ணும் பாருங்கள் நம்ம லைஃப்பில். அதாவது அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் நமக்கு அந்த மணின்னும் போது அங்கே ஒரு அசிங்கம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலி மணியை பற்றின இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. ரிச் டேட் புவர் டேடுன்ற புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது தான் தெரியுது எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அண்ட் பிளாட், ரியல் எஸ்டேட் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பாண்டு, கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது என்னென்னா, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா, நான் ஒரு செலவு பண்ணுறேன்னா அதுலேருந்து எனக்கு டபுள் மடங்கு வரணும், அப்போ தான் நான் அதை இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சு அந்த இன்கம் வர வரைக்கும் அடுத்த செலவு பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் என்கிட்ட எதுவும் கேட்காதுன்னு அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லி, இந்த நீ சம்பாதிக்கிற 30,000 வச்சு குடும்பத்தை ஓட்டு, 5 வருஷம் நான் ஃபுல்லாக போர்ட்ஃபோலியோவே உண்டாக்கணும், எனக்குன்னு ஒரு சொத்து சாம்ராஜ்யத்தை உண்டாக்கணும் அப்படின்னு வெறியோடு சுற்றிருக்காரு. அது மாதிரி அவர் வெளிநாடுகளில் பல ஊர்களுக்கு போய் பயணம் பண்ணியிருக்காரு, துபாய், அபுதாபி, இப்படி நிறைய அந்த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக அவர் யூஎஸ்ஏல அவர் வாங்கின சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $4,500.
இப்போ அவருடைய சொத்து மதிப்பின் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 கோடி கிட்டத்தட்ட கையில் வச்சுருக்காரு. மாதம் உட்காந்து மனுஷன் 2 லட்ச ரூபா வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கு, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டுருக்கு. இது எப்படின்னு அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஏர்ன் பண்ணதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாசிவ் இன்கம் வர மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதனால் அவர் உட்காந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டு ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபேமிலியெலாம் என்ன பண்ணுறாங்க, உங்களை மிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணணுன்னே அவர் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் நமக்கான உட்காந்தும் நமக்கு இன்கம் வரணும்ல, அதனால் அவர் என்ன பண்ணார், இதில் போட்டால் டபுள் த இன்கம் வருமோ அந்த மாதிரி அவர் போட்டிருக்கார். அதாவது சும்மா பேங்க்கில் கிடந்தால் அவ்வளோ வட்டிலாம் வராதுங்க. இவர் சொல்கிற ஸ்கீம்ஸ் எல்லாமே நார்மல் மனுஷங்களுக்கு ஒத்து வர ஸ்கீம்ஸ் மாதிரி தான் சொல்கிறார். கோல்டு, அப்புறம் ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி தான் அவர் சொல்லிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாமே வேல்யூ தான். கண்டிப்பாக ஒரு சாமானிய மனுஷன் ஒரு குப்பை தொட்டிலேருந்து பிரெட் பேக்கெட்டை எடுத்து பசிக்காக ஒரு நாள் சாப்பாடு இல்லைன்னு ஒரு குப்பை தொட்டிலேருந்து பிரெட் பேக்கெட்டை எடுத்து சாப்பிட்டவர் இப்போது ஒரு 6.5 கோடிக்கு அதிபதினா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியுதா? பட் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு அந்த வாழ்க்கையை, நம்மளாலேயும் முடியும் அப்படின்றத நீங்கள் நம்பணும். அதே மாதிரி பணத்தை நம்ம எப்படி கையாளணும்னு ஒன்று இருக்குது. பணத்தின் மீது அன்பு செலுத்தணும். அதே மாதிரி பணத்தை ஊதாரித்தனமாகவும் செலவு பண்ணக்கூடாது. இப்போது நம்ம கையில் இருக்க ஆயுதம் என்னென்னா, எப்போவுமே பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணு ஸ்வைப்பிங்லேயே போயிட்டுருக்கு வாழ்க்கை. இஎம்ஐன்னு நிறைய பேர் எங்கிட்டையுமே வரவங்க இஎம்ஐ கட்டுறேன். இன்கம் இருந்தால் கூட அவுட் கோயிங் அதிகமாக இருக்குது. அதனால தான் ப்ராப்ளமே. ஸோ உங்களுடைய தேவைகள் வந்து கரெக்ட் தானா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் செலவுக்கு கரெக்ட் தானா அப்படின்றதையும் செக் பண்ணணும் நீங்கள். அண்ட் இதை பற்றி நிறைய பேச போகிறோம். மணி அட்ராக்ஷன், நீங்கள் அந்த வைப்பில் எப்படி கனெக்ட் ஆக போகிறீங்க, இப்படி பல விஷயம். நாளைக்கு உங்கள் கூட 2.5 மணி நேரம் பேச போகிறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் வெளியில் வரலாம் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவுக்கு நீங்களே வருவீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நாளைக்கு யாரெல்லாம் வேணுமோ கிளாஸு மேலே தெரிகிற நம்பர் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.